என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி இன்றைய முத்து என்னும் இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தியானிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. உலகத்தில் நிறைய பேர் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்து கொள்ளலாம். ஒருவேளை ஒரு சபையில் எல்லாருமே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், அல்லது நான் விசுவாசி என்று சொல்லலாம். ஆண்டவர் விசுவாசி, என்னை விசுவாசி, பிலீவ் மீ என்று சொன்ன இடங்கள் மொத்தமே 5 இடங்கள் தான். ஆனால் சுமார் 25 இடங்களிலே என்னை பின்பற்று என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றுவதிலே நாம் எவ்வளவு தூரம் நாம் துடிப்போடு கூட இருக்கிறோம், எத்தனை அந்த பின்பற்றுதல் என்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, ஆதி சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் அங்கே மிரட்டப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் சிலர் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையிலும் சீஷர்கள் ஆண்டவரை பிரதிபலித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்திலே அந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்க்கும்போது அவங்கள புறஜாதியினர், அந்த ரோம ஜனங்கள், அந்த ரோம நபர்கள் இந்த சீஷர்களை பார்க்கும்போது இயேசுவை போல இவர்கள் வாழ்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால கிறிஸ்து போராம்பார், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று அவர்களை பரியாசம் செய்தார்கள். பரியாசம் செய்ததினுடைய விளைவாய் வந்த பெயர்தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற வார்த்தை. யாரை அழைத்தார்கள்? சீஷர்களுக்கு வந்த பெயர்தான் அந்த பெயர். பிரியமானவர்களே, உங்களை வெறுமையா கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ, தயவு செய்து வேத வசனத்துக்கு திரும்புங்கள். நீங்கள் கிறிஸ்துவன் என்று யாரோ உங்களை சொல்வதனால் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் சீஷர்களா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக மாறுகிறீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை காண வேண்டும். ஒவ்வொரு அசைவிலும் இயேசுவை வெளிப்படுத்த இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பீங்களா? நீங்கள் நிறைய இடங்களுக்கு இன்னைக்கு போகலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவே என்னிலே உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யும். நான் இந்த உலகத்திலே பெயர் கிறிஸ்தவனாக நான் வாழ விரும்பலை. பெயர் கிறிஸ்தவனாக என் அனுபவங்கள் இருக்கக்கூடாது. நான் உண்மையாக மெய்யாக சீஷத்துவத்தோடு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று அழைக்கப்படணும்னு சொல்லி விட்டு கொடுங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று முதல் வசனத்தில் சொல்லுகிறார். 2வது, அவர் தம்மையே நமக்கு தந்தது போல நீங்களும் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 3வது, நம்மில் அன்பு கூர்ந்து அவர் வாழ்ந்து காட்டினார், அதுபோல நீங்களும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிற இந்த 3 பண்புகளையும் உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். அவரையே பின்பற்றுவோம், அவரையே எல்லா நிலையிலும் அவரை பின்பற்றுவோம், அவருக்காக நம்மையே ஒப்பு கொடுப்போம். கடைசியாக நாம் அன்பிலே நடந்து கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உலகத்தில் நாங்கள் கிறிஸ்து அவன் என்று, கிறிஸ்து அவள் என்று அழைக்கப்படுவதனால் சில நேரங்களிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் உம்மை பின்பற்றாமல் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உம்மை பிரதிபலிக்க கிருபை தாரும். உமக்காக வாழட்டும், உமக்காக ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றை உம்மை போல அன்பிலே நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளட்டும், கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய பணிகளையும் பிரயாணங்களையும் தேவைகளையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை காணட்டும், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும், உமக்காக வாழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.